நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் யாக்கோபு 1:14 அவனவன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். ஆமேன். ஒரு குறிப்பிட்ட பொருளையோ குறிப்பிட்ட நபரையோ பார்த்த பின்பு சில வேளைகளில் மனித இருதயம் அதன் பின் மறுபடி ஈர்க்கப்படுகிறது இயல்பு. இதையே யோபு 31:7 பக்தன் சொல்வது, என் இருதயம் என் கண்களை பின்தொடர்ந்தும் என்கிறார். அது மட்டுமல்ல, என் மனம் மயங்கி விடுகிறது என்றும் சொல்கிறார் பக்தன் யோபு. யோசுவா எழுதின புஸ்தகத்தில் 7:21 ஆகானை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. யோசுவாவின் வழி நடத்துதலில் மிகப்பெரிய எரிகோ பட்டணமே விழுந்தது. ஆனால் சிறிய ஆயி பட்டணத்திடம் யோசுவா தோல்வியை கண்டான். காரணம் இந்த ஆகானின் இச்சைதான் காரணம். என்னவென்றால், எரிகோவின் கொள்ளையிலே ஒரு நேர்த்தியான பாபிலோனிய சால்வை, இரண்டாவது 200 சேக்கல், மூன்றாவது 50 சேக்கல் பொன் பாலம், இம்மூன்றையும் இச்சித்து எடுத்துக்கொண்டதுதான் காரணம். விலை உயர்ந்த பொருட்களை கண்டு அதன் பிறகு இச்சித்து அந்த இச்சையின் மூலம் ஒரு பாவம் காரணமாகி இறுதியில் மரித்தும் விட்டான். கண்களின் இச்சையினால் பார்ப்பது ஒன்று, அடுத்தடுத்து மறுபடியும் பார்ப்பது கடைசியாக இந்த இச்சையே பாவமாக மாறிவிடுகிறது. முதலாவது பார்வையில் பாவம் அல்ல. யோபு சொல்வது போல, என் இருதயம் கண்களை பின்தொடர்ந்து மனம் மயங்கி விடுகிறது. இந்த இச்சையை பாவமாக கர்ப்பம் தரித்து முழு சரீர அவயவங்களையும் கெடுத்து விடுகிறது. பாவம் கர்ப்பம் தரித்து என்பது ஒரு நியூ பார்ன் சைல்டு போலதான். புதிய பாவம் பிறக்கின்றது. அதன் பின்பு அது வளர்ந்து முதிர்ச்சி அடைந்து பூரணமாகி விடுகிறது. இப்படி பாவம் பூரணமாகும் போது மரணம் சம்பவிக்கிறது என்று யாக்கோபு 1:15 வாசிக்கலாம். இந்த ஆகான் இச்சித்தது உண்மை. பின்பு அவற்றை எடுத்து ஒளித்தும் வைக்கிறான். அதன் முடிவு ஆகானை கல்லெறிந்து ஜனங்கள் கொன்றும் விடுகிறார்கள். எனக்கு அன்பான இதனுடைய பிள்ளைகளே, ஒரு பாவம் எப்படி தோன்றுகிறது என்றால், இச்சையின் மூலமாக கர்ப்பம் தரிக்கப்படுகிறது. பாவம் கர்ப்பத்திற்கு தரிக்க நாம் இடம் கொடுத்து விட்டால் அது கண்டிப்பாக பிறந்துவிடும். அப்படி பிறந்த பிறகு வளர்ந்து அது நமக்கு மரணத்தை ஏற்படுத்தி விடுகிறது. இந்த நித்திய மரணம் வராமல் தடுக்க நம் பாவத்தை கர்ப்பம் தரிக்க இடம் கொடுக்கக்கூடாது. நீங்கள் உங்கள் இருதயங்களை பரிசுத்த ஆவிக்குள் பாதுகாத்து கொள்ளுங்கள். ஆமேன். God bless you.